Student, 12th standard chapter 1 example 1.23 solve the following system of equation using inverse method. Okay, next ஒரு linear equation கொடுத்துறாங்க, ஒரு 3 equation. அது என்ன மெத்தட்? இன்வெர்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகே இப்போ இன்வெர்ஸ் மெத்தட்ல முதல்ல சால்வ் பண்ண நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துரும் x1 x2 x3 கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோல யூஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அதே x1 x2 x3 கோஎஃபிஷியன்ட் 1 -2 1. தேர்ட் ஈக்குவேஷன் 3 -1 -2 into x1 x2 x3 3 வேரியபிள். ஓகேவா? ஈக்குவல் டு தான் b வேல்யூ 5 -4 3. ஓகே, இது ஃபுல்லா கேபிட்டல் A, இது ஃபுல்லா கேபிட்டல் X, இது கேபிட்டல் B. ஓகே, இப்போ நம்ம x வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த x வேல்யூ மட்டும் இங்க இருக்கட்டும். இது A ஆப்போசிட்மா A இன்வெர்ஸ் ஆஃப் B. இது B அப்படியே இருக்கும், A வந்து இன்வெர்ஸா மாறுது. இது ஈக்குவேஷன் 1. இப்போ நமக்கு என்ன B கண்டுபிடிக்கணும், A இன்வெர்ஸ். B முன்னாடியே क्वेश्चन இருக்குது, ப்ராப்ளம் இல்ல. இப்போ A இன்வெர்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ A இன்வெர்ஸ்னா ஃபார்முலா இன்வெர்ஸ் ஃபார்முலா 1 determine A into adjoint A. அப்போ determine A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ determine என்ன நமக்கு அந்த A ஓட மேட்ரிக்ஸ் determine ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ சிம்பிள் பிளஸ் மைனஸ் பிளஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது +2, இது கேன்சல் பண்ணா 4, இது -1 +1 ஆயிடும், ஏன்னா மைனஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் -3, இது கேன்சல்னா 1 into -2 என்ன வரும் -3. நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு 3 தான், இது கேன்சல் ஆச்சுன்னா 1 into -1, இது -6 ஃபார்முலா -1 +6. இதெல்லாம் சிம்பிளை போனால் 40, இன்னும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ A இன்வெர்ஸ் இது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, எக்ஸிஸ்ட் ஆகுனா நமக்கு என்ன வரும், இன்வெர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நான் நமக்கு adjoint A ஃபாலோ பண்ண போகிறோம். டு ஃபைண்ட் adjoint A. ஓகே, adjoint A என்ன ஃபாலோ பண்ண நமக்கு -2 -1 3 1 -2 3 1 3 2. ஓகே, எதில் ஸ்டார்ட் பண்ணி அதில் -2 -1 3 -1 4 ரோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஷார்ட்கட் மெத்தடில் இப்போ ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணுறேன், இது மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க, இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க, இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் adjoint of A ஈக்குவல் என்ன வரும் 4 + 1. ஓகே, இது 4, இது -1 ஆகும் +1. நெக்ஸ்ட் அதே மீது இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதை சிம்பிளை பண்ணுறீங்க, ஃபுல்லாக அதே சேம். இது பண்ணால் 3 -6 -6 ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ். அது நமக்கு 1 into 3 -2 +2. இதை பண்ணலாம் வரும் -4, என்ன நமக்கு -9. இது 3 -2. நெக்ஸ்ட்டு 1 to -1, இது நமக்கு -6 ஃபார்முலா -1 +6. 3 3s are 9, இது ரெண்டு -2 ஃபார்முலா +2. 2 -4, இது நமக்கு -3. ஓகே, எல்லாம் சிம்பிளை பண்ணால் 5 3 9 6 13 1 5 11 -7. இப்போ எல்லாம் நான் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபார்முலா வண்டி 1/determine A 40 இன்ட்டு adjoint A ஓட வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ. ஓகே, இதுதான் A இன்வெர்ஸ். இப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ x ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் இன்ட்டு B வேல்யூ. B வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ, அந்த B வேல்யூ. இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோட்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை போனால் இந்த வேல்யூ வரும், செகண்ட் ரோட்டு மல்டிப்ளை போனால் இந்த வேல்யூ வரும், தேர்ட் ரோ மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். இது சிம்பிளை பண்ணால் 40, இது பண்ணால் 80, இது சிம்பிளை பண்ணால் -40. இப்போ 1/40 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. 40/40 1, 80/40 2, -40/40 -1. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ x1, செகண்ட் வேல்யூ 2, x3 வேல்யூ -1. தேர்ஃபோர் சொல்யூஷன் x1 1, x2 2, x3 -1. ஓகேவா? இது என்ன மெத்தடில், ஒரு லீனியர் ஈக்குவேஷனை இன்வெர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.